உள்ள செங்கல் இருக்கணுமா? இப்போ இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக சின்ன மைக்கு, குட்டியூண்டு மைக்கு இந்த மைக்கு தான். இது ஐஃபோனுக்கு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் சிக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கேமராவுக்கு. அப்பா மாட்டிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து 150 மீட்டர் செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் விட்டா அங்கே 200 மீட்டர் போனாலும் கூட கேட்க மாட்டேருக்கு. பட் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று மக்கள். சரிங்களா, இட்ஸ் ஓகே. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KA7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் தம்பளைனு டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, நம்ம சேனலுக்காக இப்போ தான் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். தெளிவான ஒரு மைக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டோம். அந்த மைக்கு பேர் வந்து இப்போ எனக்கு மறந்து வச்சு. நான் அதெல்லாமே நான் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்கள். ஸோ பேர் கூட என்னென்னு தெரில. இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு சரி ஓகே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரேட்டு வந்து 13,000 ரூபா மக்கள். 12,990 ரூபா வருது. இப்போ வந்து வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் அன்பாக்சிங் பண்ணலாம். இல்லை அன்பாக்சிங் பண்ணி யூஸ் பண்ணுறனால இப்போ வந்து வேறு ஷூட்டுக்கு போயிட்டுருக்கேனுங்க. இதை வந்து தனியாக அந்த மைக்கை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போடலாம். சரிங்களா, ஏன்னா நல்ல பைக்குன்றாங்க. ரொம்ப உலகத்துலேயே இப்போ இருக்கிறதுல இந்த மைக்கு ரொம்ப குட்டியான மைக்கு வைக்கல, காம்பாக்டான மைக்கு. அண்ணன் பிரிச்சுட்டு இருக்காரு, ஓப்பன் பண்ணிருக்காரு. வாங்க பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க மக்கள், அண்ணனே வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மைக்கு பேர் என்னமோ பேர் மக்கள்ஸ், நான் அதை சொல்கிறேன் மக்கள்ஸ். ஆனால் இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மைக்கிலேயே வேர்ல்டுலேயே ரொம்ப குட்டியான மைக், காம்பாக்டான மைக்கு இந்த மைக்கு தான். இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய மைக்கு. இது உள்ள செங்கல் இருக்கணுமா? செம ஃபன்னாக இருக்குது மக்கள்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பாருங்க, அண்ணன் எடுத்தார். லார்க் 2, அதாவது ஹோலி லேண்ட் மக்கள்ஸ். அதை பாருங்க, இந்த மைக்கு தானுங்க, ஹோலி லேண்டு லார்க் M2. சரிங்களா, இப்போ இந்த மைக் வந்து டைப் சி, ஐஃபோனு, கேமரா மூணுக்குமே போட்டு யூஸ் பண்ணலாங்க. இதுதான் அந்த மைக், தெரிகிறதா? சூப்பர். அதையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. சூப்பர். இது வந்து எப்படி நான் எல்லாமே ஓப்பன் பண்ணணுன்னு இப்போ எதுனா ஓப்பன் பண்ணணும்? ஓ சரி 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 சரி. எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓப்பன் பண்ணணும். ஓ, எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்கிறாரு. நல்ல வேலை மக்கள், அன்பாக்சிங் இப்போவே பார்த்தாச்சு. அப்புறம் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டில் போயிட்டு பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் டேமிலிருந்து பாசனத்துக்காக LP பாசனம் தனி திறந்து விட்றாங்க. அதை வீடியோ எடுக்க கிளம்பிட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் மைக்கு. வாவ், பில்டு குவாலிட்டியெல்லாம் செம்மைங்க. இதை பாருங்க, இது ஒன்று ஐஃபோனு, ஒன்று வந்து டைப் சி. இதை பாருங்க, உள்ளெல்லாம் இருக்குது. பரவாயில்லைங்க, 13,000 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. சூப்பர். இதை பாருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. இதெல்லாம் கேமரா இருக்குது பாருங்கள். இதுதான் மக்கள்ஸ் மைக்கு. இப்போ இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக சின்ன மைக்கு, குட்டியூண்டு மைக்கு இந்த மைக்கு தான். ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிங்க. இதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். இது வந்து கேமரா. ஆனால் ஓகேங்கண்ணா, மூடி வச்சிடலாங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. 1 week later. அடுத்தது இதுக்குள்ளே தான் பில்லு முதல் கொண்டு இருக்குது மக்கள். அன்றைக்கி மழையில் வேறு நனைஞ்சி வச்சுங்க. இந்த பவானிசாகர் டேம் போடணும், அதெல்லாம் நனைஞ்சி வச்சு. இது வந்து ஒரு டைப் சி இது கேபிளுங்க. இது வந்து சார்ஜிங்காக. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் இதுன்னு நினைக்கிறேன், அந்த பஞ்சு இருக்குமல்ல அது, அதுதான். அப்புறம் இது வந்து டைப் சி ரிசீவரு. இதுதான் வந்து ஃபோனில் மாட்டுறது ரிசீவரு. கம்ப்யூட்டர் தானே. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோனுக்கான ரிசீவரு. சரிங்களா, அதாவது இது வந்து மைக் இருக்கக்கூடியதுங்களா, இது வந்து மைக்கு. சரிங்களா, இது மைக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது மைக்கு, இது வந்து ரிசீவர். இது 2 ரிசீவர். இது ஐஃபோனுக்கு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் சிக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து கேமராவுக்கு. சரிங்களா, இது வந்து கேமராவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இவ்வளோதான் மேட்ரு. இதெல்லாம் தான் இருக்கிறது. ரைட், ஓகேவா. அதுக்கடுத்து இது வந்து இதுவும் கேமராவுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த இதுவுமே. அதுக்கப்புறம் மேக்னெட் இருக்குங்க. இந்த பாருங்க, வாங்கி பிச்சிருவோம். இப்படி என்னது பண்ணுறது, வச்சு என்ன போகிறோம். இதுதான் வந்து மைக் இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், மேக்னெட்டு. இதா நம்மடி நம்ம ஸ்காலரில் பின் பண்ணுவோம்ல, அதுக்காக. ஏங்க அடுத்து பாருங்களேன், நான் சும்மா வந்து இதை எடுத்து இப்படின்னு வைக்கலான்னு சொல்லி போகிறேன். டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் நடக்குதுங்க. எவ்வளோ இந்த காந்தத்தன்மை எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நல்ல ஒரு இதுங்க.
பிராண்டு. நல்ல அந்த குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்கல்ல, இது வந்து அந்த காஸ்டிங் இருக்குமில்ல, இரும்பு சம்மந்தப்பட்ட மாதிரி, பிளாஸ்டிக் இல்லைங்க. இது வந்து அந்த இரும்பு காஸ்டிங், இரும்பா இல்லை அலுமினியமா அது என்னத்தில் மொத்தம் நல்லா கெட்டியாக இருக்குது. குவாலிட்டியெல்லாம் சூப்பரான மைக்குங்க. அதை பற்றி நம்ம அஞ்சவே தேவையே இல்லை. ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நம்மளுடைய பர்சனல் தேவைக்காக வாங்கியிருக்கோம். வாங்க பார்த்துருவோம். இதுதான் வந்து அந்த மைக்குடைய பாக்ஸு, சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு யூஎஸ்பி இது இருக்கும், அடாப்டர் இது பண்ணுறது இருக்கும். இதில் தான் சார்ஜ் போட்டுக்கணும். இது வந்து எப்படின்னா நம்ம அந்த ஐபாடு சரி இப்போ என்ன ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணுவோமா இல்லைங்க, அதே மாதிரி தான் இதுலேயே சார்ஜ் இருக்கும். அதாவது இதுலேயே பேட்ரி இருக்கும், ஓகேங்களா. இதுலேயே பேட்ரி இருக்கும். இருடா தங்கா, இதுலேயே மைக் மேலே ஓட்டுறான். கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதாவது இதுக்குள்ளேயே பேட்டரி இருக்கும் மக்கள். மைக்கை போட்டு வச்சுட்டா மைக் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிருக்கும். நம்ம இதை சார்ஜ் பண்ணால் போதும். மைக்குக்கு எப்படிப்பா சார்ஜ் பண்ணுறதுனா இதுதான் சார்ஜரே, சரிங்களா. இதுதான் வந்து பவர் பேங்க் மாதிரி. இதில் நம்ம சார்ஜிங் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஃபுல்லாக நிறைய சார்ஜ் ஆகிருக்கும். மைக்கில் சார்ஜ் ஆகாதப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மைக் எடுத்துக்கும். இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும் கிட்டத்தட்ட. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சாதாரண 2500 ரூபா இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துச்சு. இப்போ இது இன்னுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். குவாலிட்டிலாம் பங்கம் வேறு லெவலு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது இந்த அளவுக்கு பிச்சதுக்கப்புறம் முடிஞ்சுது. எஸ், இது எதுக்காக அப்படின்னா வாய்ஸ் இதுங்க, அதுக்கு பேர் என்னது, கேன்சலேஷன், அந்த நாய்ஸ் கேன்சலேஷன், வாய்ஸ் கேன்சலேஷனில் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த இது ஒன்று போட்டுக்கோ. இது பாருங்க, உள்ளே வச்சு இப்படி வச்சுக்கலாம். மாட்டுற மாதிரி எவ்வளோ காற்றடிச்சாலும் அந்த வாய்ஸ் வந்து நல்லா கேட்கும். உள்ளே போட்டு இப்படி வச்சிட்டோம்னா அது ஆட்டுக்கு இப்படி இருக்கும், அழகாக இருக்கும். இந்த மைக்கில் அது உள்ளே மாட்டணும், அது அப்புறம் மாட்டிக்கலாம், சரிங்களா மக்கள். அடுத்து பாருங்கள், இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரிசீவர் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த 2 ரிசீவர்லையுமே, ஐஃபோன் ஆகட்டும் டைப் சி ஆகட்டும், இந்த 2 ரிசீவர்லையுமே ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இதைத்தான் வந்து நம்ம யூஎஸ்பி இந்த சார்ஜிங் இது இருக்குமல்ல, அதில் வந்து ஃபோனில் சொருவி யூஸ் பண்ணிட்டுருப்போம். அப்போ ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னா நம்ம வந்து இதன் மூலியமாகவே சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதான் பாருங்கள், தெரியுதுங்களா, இந்த ஐடியா உங்களுக்கு புரியுதுங்களா. இதன் மூலியமாகவே நம்ம ஃபோனுக்கும் சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடு. அடுத்து பாருங்கள் மக்கள்ஸ், இன்னொரு கவர் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே வந்து தான் அந்த டாலர் இருக்கும்போல கழுத்தில் தொங்க விட்டுக்கிறது. அது பார்த்தீங்களா இல்லையா, இது 2 இருக்குது, 2 ஒட்டி இருக்குது. ஐயோ, இதில் அந்தளவுக்கு காந்த ஸ்ட்ராங்கு. ஐயோ, இது இருக்கும்போதே இந்த மாதிரி ஆகுது. ஸோ அதனால் கழுத்தில் போட்டு மாட்டுறதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி வச்சுக்கணும், சரிங்களா. கழுத்தில் மாட்டுறதுக்கு அவங்களே இங்கே பாருங்க இந்த மாதிரி டாலர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஆனால் கழுத்தில் மாட்டுறதுங்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக மாட்டிக்கணும், சரிங்களா மக்கள். இங்கே பாருங்க, இந்த கழுத்தில் மாட்டுறது இருக்குல்ல, இது வந்து சின்னதாக குழந்தைங்களுக்கு போடுறனாலும் போட்டுக்கலாம் போல். அதாவது நம்மளுடைய தலை சைஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, சரிங்களா, நம்ம நீட்டாக எடுத்து கழுத்தில் மாட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, கழுத்தில் மாட்டுறது அப்படிங்கிறது இது வந்து இந்த ரப்பர்லேருந்து சீக்கிரம் அதான் பாருங்க, இந்த மேக்னெட் இருக்குல்ல, இந்த மேக்னெட் வந்து ரப்பர்லேருந்து ஈஸியாக கழண்டு வருது. ஸோ அந்த காரணத்தினாலே கழுத்தில் மாட்டுறது சேஃப்டி கிடையாது இந்த மைக்கு, ஓகேங்களா. பட் இருந்தாலும் அவங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ரப்பர் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். சரி, இட்ஸ் ஓகே. வாங்க இந்த இதில் இந்த மைக் இருக்குல்ல ஒட்டிடலாமா? ரைட், அவ்வளோதான், ஒட்டிக்கிச்சுங்க. இது பக்கத்தில் வேணால் நாங்கள் கொஞ்சம் இழுத்துக்கலாம். இழுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரைட், அவ்வளோதாங்க. கழுத்துலேயே மாட்டிக்கிட்டு விளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். காலரில் மாட்டணுன்னு கூட தேவையில்லை. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் விளாக் எடுக்கும்போது ஓடுறோம் ஒடியாரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரப்பர் பிடிங்கிட்டு உள்ளவருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காலர் பெஸ்ட்டுங்க. சரி, ஓகேங்க. இப்போ இந்த மைக் ஆன் பண்ணலாம், சரிங்களா. இது வந்து சிம்பிள் மேட்ருங்க. இங்கே பாருங்க, ஆன் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா ஆன் ஆகிடுச்சா? எஸ், ஆன் ஆகிடுச்சு மக்களே. இப்போ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே க்ரீன் கலரில் தான் இருக்கும். க்ரீன் கலர் அப்படிங்கிறது நார்மல், சரிங்களா. நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எதுவும் கிடையாது, நார்மலு. அதை ரொம்ப ஒரு 2-3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் மூடு மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கும், ஓகேங்களா. சரி வாங்க, இதனுடைய இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து என்னுடைய ஃபோனுடைய மைக்லேயே தான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா. யூஸ்வலாக வந்து நம்ம கேமராவில் இருக்கக்கூடிய அதே ஆப்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கூகுள் பிக்சல் 8 ப்ரோ மொபைலில் பேசிகிட்டு இருக்கேன். நான் மைக் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. வேர்ல்டு ஸ்மாலஸ்ட்டு மைக்கை இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் மக்கள். சின்ன நான் கனெக்ட் பண்ணல,
செம்மையாக இருக்கும். நல்லா பிடிக்கிறவங்களாம் காம்பேக்டாக சின்னதாக இருந்தாலும் ஜம்முன்னு மேக்னெட்டோட. இப்போ நம்ம வந்து அந்த கழுத்தில் போடுறோம்ல, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். எனக்கு அதிலெல்லாம் கிரேஸ் இல்லை. ஏன்னா அது வந்து சும்மா ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணலாமே தவிர அது வந்து அந்த ரப்பர் பிடிங்கிட்டு வரதை பார்த்தோன்னே எனக்கு வந்து சரி இது வந்து சேஃப் இல்லைன்னு நினச்சி இது பண்ணிட்டேன். இந்த காரில் மாட்டுறது நல்ல ஸ்ட்ராங் மக்கள்ஸ். இங்கே பாருங்களேன், இதா அப்பா மாட்டிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க, சுற்றுனா சுற்றுது சரிங்களா. ஆனால் வெளி எட்டுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். அதே மாதிரி சைடில் நெவுந்துட்டு வருமா அப்படின்னு பயம் இருக்கும். வரும், ஆனால் நல்லா சேஃப்டியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இது வந்து நம்ம ஓடினாலோ ஒடியாந்தாலோ கழண்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளிப்பிங்கை கழுத்தில் போட்டுக்கிறோம். எஸ், போட்டு இங்கே மாட்டிட்டா வேலை முடிஞ்சு. இப்போ மைக்கை ஆன் பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருந்தது வந்து நம்மளுடைய கூகுள் பிக்சல் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தால் இப்போ கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்படியே இரு, மைக் எது கட் பண்ண வேண்டாம், அப்படியே இரு மக்கள்ஸ். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது முதல் கொண்டு கூகுள் பிக்சல் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இவ்வளோ தூரத்தில் இப்போ நான் ஒரு ரிவ்யூ வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ தூரத்தில் நிற்போம். இப்போ வாய்ஸ் கனெக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ நான் ரொம்ப சத்தம் போட்டு பேச வேண்டியதாக இருக்குது. வாய்ஸ் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். பல்லவி கட் பண்ணிட்டு இதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் மாறிடுச்சா. இங்கே மாற்றினோம்னா அங்கே தெரியுதா மக்கள். சும்மா பாருங்க, மண்ணலி மேலே ஓட்டிட்டு இருக்கிறேன். டேய் பிச்சு போடுவேன் பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட இப்போ எனக்கும் பல்லவிங்க கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர்ஸ் இருக்கும்னா ஒரு 30 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 30 மீட்டர் இருக்கும். இப்போ அப்படியே என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன். இப்போ 40 மீட்டர் வருமா, இப்போ 40 மீட்டர் வரும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கிறேன். எங்களோட தவான் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாப்புல. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் பல்லவிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 மீட்ரு, அப்ராக்சிமேட்லி ஒரு 50 மீட்டர் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது எவ்வளோ தூரம் கேட்குறதுன்னு தெரியல. திரும்பி நடந்துட்டு போகலாம். எங்களை முன்னாடி பேசிட்டு போனோம் அப்படின்னா அதனுடைய வாய்ஸ் குவாலிட்டி அப்படின்றது வந்து நல்லா தான் இருக்கும். பின்னாடி திரும்பும்போது தான் கனெக்ஷன் கட் ஆகுதா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லி தெரியும். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70 மீட்டர் கண்டிப்பாக இருப்பேன் மக்கள்ஸ். பல்லவி ஜூம் பண்ணிக்க, ஜூம் பண்ணுவாளான்னு தெரில. தவன் பாருங்கள் எங்கோ நடந்து வந்துட்டு இருக்கிறான். சரி வாங்க மக்கள்ஸ், அப்படியே போயிட்டே இருக்கலாம். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனில் தான் இருக்குது சரிங்களா. அந்த ப்ளூ கலர் லைட்டில் தான் போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டருக்கு வந்திருப்பேன். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் கண்டிப்பாக ஒரு 100 மீட்டர் இருக்கிறோம். நானும் தவன் 100 மீட்டர் இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து ஒடியார போகிறேன் சரிங்களா. நார்மல் வச்சுக்கோ, ஓடலாவா. இப்போ நம்ம ஓடிக்கிட்டு பேசணும் அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் ஓகேங்களா. வாங்க, ரன்னிங் ஓடிக்கிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்குலாம் ஒரு விளாக் எடுக்கிறோம், ஒரு ட்ரெக்கிங் பண்ணுறோம், ஒரு மலை ஏறுறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த இது வந்து எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரில மக்கள்ஸ். இப்படி சுற்றி விட்டு இப்படி திரும்பி இப்படி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பேசுகிறதெல்லாம் கரெக்டாக கேட்குதா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ தான் அதனுடைய உண்மையான குவாலிட்டி அப்படிங்கிறது தெரிய வரும். 13,000 போட்டு வாங்கியிருக்கிறோம், ஒருத்தானதாக வாங்கியிருக்கணும் மக்கள். சரி வாங்க பார்த்தலாம். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், பார்க்கலாம் மக்கள்ஸ். இப்போ கிட்டத்தட்ட எனக்கும் ஃபோன் கனெக்ட் ஆகிருக்கல, எங்கள் ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மீட்டர் இருக்கும் மக்கள்ஸ். கிட்டத்தட்ட 150 மீட்டர்லாம் 130 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா இவ்வளோ குவாலிட்டியாக வந்து கேட்குது அப்படின்னா இது 2வது டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா 100 மீட்டருக்கு நல்லா கேட்டுச்சு. இப்போ வந்து 150 மீட்டர் செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் விட்டா அங்கே 200 மீட்டர் போனாலும் கூட கேட்க மாட்டேருக்கு. பட் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று மக்கள் சரிங்களா. இட்ஸ் ஓகே. அவுட் ஜூம் பண்ணிக்குவா பல்லவி. இப்போ கரெக்டாக வாங்க வா போகல. இப்போ போகல வா, பரவாயில்லைங்க. ஒருத்தனே சொல்லலாம். ஜூம் பண்ணிக்க, ஜூம் பண்ணிக்க. இப்படி பண்ணா ஜூம் பண்ணு, இப்படி பண்ணா அவுட் ஜூம் பண்ணு. தவன் வா, எங்கடா அங்கே இருக்கிறியா? வழியா வழியா. சூப்பருங்க, 150 மீட்டருக்கு. ஐய் வாங்க போட்டா பா. செப்பல் தொட்டுக்கா, செப்பல் மண்ணை பீரிச்சா. நல்லா வந்துக்கா. அப்பா ஜிங்கு ஜிங்கு ஜிங். சரி ஓகே மக்கள்ஸ், இந்த ஹோலி லேண்ட் லார்க் M2 மைக்கினுடைய டெலிவரி ஆனது, அன்பாக்சிங், ரிவ்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகே, யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. பட் ஒர்த்து தான் மக்கள்ஸ். அந்த குவாலிட்டி நல்லா ஒர்த்து, சின்னதாக இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேலை. இதில் இன்னொரு கூத்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை வந்து குருநாசாமி கோயில் தேர் இருந்துச்சாலங்க. அப்போ வந்து இந்த மைக் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்போ வந்து டைப் சிக்கு மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். டைப் சிக்கு மட்டும் அப்போ 14,000 வந்ததுங்க.
அந்த கோயில் இருந்தங்காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னால வாங்க முடியாமல் போச்சு, கேன்சல் பண்ணிட்டேன், ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் போட்டால் என்னாச்சுன்னா டைப்-C, ஐஃபோனு, கேமரா இதெல்லாத்துக்கு சேர்த்து 13,000 ரூபாய்க்கு ஆஃபர் இருந்துச்சு. அதனால தான் இந்த இது வாங்கினேன். எவ்வளோ பரவாயில்ல. நீங்கள் வாங்கும்போது இனிமேல் வந்து எல்லாம் குறைவாக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான தரமான மைக் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னால காசை சேர்த்து வச்சு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான மைக் வாங்கிக்கோங்க. இந்த 2000, 3000, 5000 ரூபாய்க்குலாம் வாங்கலாம். அது எத்தனை நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதை யூஸ் பண்ண அடிப்படையில் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி இல்லைங்க. இது மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிற அஃபோர்டபுளான ப்ரைஸு, சூப்பரான ஒர்த்தான ப்ராடக்ட் மக்கள்ஸ். உண்மையாக நல்லா பர்சனலாக ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மைக்கை. சரி ஓகே மக்களே, யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதே மாதிரி உங்கள் கேசவான பாய் செய்யும். இதுக்கு மேலே கொஞ்சம் இந்த ரிவ்யூ எடுக்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, தாராளமாக மனசார திருப்தி எடுப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பயந்துக்கிட்டே இருப்பேன், எங்கடா வாய்ஸ் கேட்கும் இதுக்கு மேலே பிரச்சனையே இல்லை, வாய்ஸ்லாம் தரமாக கேட்கும். 150 மீட்டருக்கே வந்து ஓரளவு குவாலிட்டியாக கொடுக்கும்போது நம்ம 20 மீட்டர் 30 மீட்டர் தாண்டி வீடியோ பண்ண போகிறது கிடையாது. சூப்பராக இருக்கும். பங்கம் பாய் சொல்லு. பாய் மக்களே. ஓகே.